ஷேய் எப்பா சூரியன் முனியப்பன் கைலாசத்து கோட்டையில் என்ன நடக்கு ஏது நடக்கு கணக்கு எடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். சேட்டை பண்ணுறவனை இந்த ஜென்மத்தில் முடிக்கணும். நம்ம கணக்கு அதுதான். எனக்கு கொடுத்த வந்தான் 2 பேரும் வந்தான். 2 பேரும் கிடுக்குன்னு பையை தூக்கிட்டு வரான். லேசா அது ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முள்ளுக்காட்டுக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துருந்தானுங்க. நான் தான் பார்த்தேன். முனியப்பன் நாங்கள் மேற்க பனையில் உட்காந்துக்கலப்பா, நீ வடதேசத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே என்ன கணக்கு நடக்குன்னு. நான் பனையிலேருந்து உட்காந்து அங்கேருந்து பார்த்தேன். நாய் குட்டி, அது நம்ம கைலாசம் கிடக்க நாய்க்குட்டி குலைச்சிக்கிட்டே இருக்குது. என்னடா முள்ளுக்காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான்னு அதை மௌன நான் நீ வேலையை பாடுறா அப்படின்ட்டு. என்ன அவன் நாய் குலைக்கிற பார்ப்பான், எல்லாமே பார்ப்பான், சுற்றி பார்ப்பான். பாம்பு சர்ப்பம் போனாலும் சரி, இல்லை வேறு எதுவும் போனாலும் சரி, மானிட பெயர் வந்தாலும் சரி, அவன் பார்ப்பான். நாய்க்குட்டி குலைக்கி நீ வேலையை பாரு, மாட்டு தண்ணி வை, அது பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி வச்சுட்டு இருக்கான். இந்த கிறிஸ்டின்காரன் வந்து 7 நாட்டு சனீஸ்வரியை தூக்கி போட்டான். அப்போ கிறிஸ்டின் பூரா தீ மாதிரி பிடிக்கும். அவன் வேணால் அவனுக்கே அவனுக்கே மண்ணள்ளி தலையில் போட்டான். ஒன்று. அடுத்து முதலமைச்சருக்கு தீ மாதிரி ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு. இப்போ அவனுக்கு தீ மாதிரி பிடிக்கும். இவன் தொட்டது அங்கே வரைக்கும் பிடிக்கும். அதான் கணக்கு. அடுத்து இந்து மதத்தில் தூக்கி ஆடிக்கிட்டே வந்தான். இங்கே போடு அங்கே போடு. அவனுக்கு எல்லாம் தெரியும். 32 கால் எழுதினவன், இந்த கிராமத்திலேருந்து வந்தவன். இவனுக்கும் தெரியும் கிறிஸ்டின். இவன் தானே எப்பொழுதும் அலையான், எங்கே பாகத்தை பிரித்து போட்டிருக்கு, எந்த இடம் இருக்குது. இந்த 2 பேருக்கு எல்லாமே தெரியும். இப்போ கணக்கு 2 பேரும் 7 நாட்டு சனீஸ்வரியை தூக்கி போட்டாங்க. தூக்கி எங்கே போடணும், 32 கால் சென்டில் கல் போயிருக்கு. 1 ஏக்கரில் 7 நாட்டு சனீஸ்வரி அங்கே கிடக்காங்க. இந்த அங்கேருந்து தாப்போன்னு டெலிஃபோன் மூலியமாக இந்த இவனுக்கு ஃபோன் அடித்து சொல்லுதாங்க. கிறிஸ்டின் தூக்கி போட்டான்ல, சிலையை தூக்கி போட்டான்லப்பா, உன்ட்ட நான் கணக்கு கொடுக்கணும் சரியா. நான் அங்கே பனையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆடுறா நீ ஆடு. ஏற்கனவே சுற்றி பக்கத்தில் செண்டா தூக்கி போட்டு கணக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஆடுதியாங்க அப்படின்னு நான் மனதில் வச்சுக்கிட்டேன். இவன் எப்பயும் மாட்டுவான். அது நான் பார்த்துக்கிட்டேன்ப்பா. முனியப்பன் பார்த்துக்கிட்டேன். முனியப்பன் நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு கல் மட்டும் மூடிய போட்டே வருவான். நான் பார்த்துக்கிட்டேன்ப்பா. முக்கால் சத்தியம் அடுத்து கணக்கு முடிஞ்சு வச்சு டெலிஃபோன் மூலியமாக தாப்பணுமோன்னு பிரித்து விற்றுனால இவன் தான் 7 நாட்டு சனீஸ்வரியை பாகஸ்தான் பிரித்து போடு, அவனையும் தூக்கி பிரித்து போட்டுட்டான். கல் 32 காலுக்கு வந்துருச்சு. உட்கார்ந்த இடம் 7 நாட்டு சனீஸ்வரி உட்கார்ந்த இடம் கல். அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்தது 32 கால் சென்ட் கிடக்கு வந்துருச்சு. அடுத்து 1 ஏக்கர் எழுதுனா பார்த்தியா ராஜோவில் அவுட்ரு. அவன் இடத்துக்கு 7 நாட்டு சனீஸ்வரி போயிட்டாங்க. முக்கால் சத்தியம். இப்போ அவனுங்களுக்கு என்ன விளையாட்டு நடக்குன்னு பார்ப்போம். இப்போ அவன் உட்காந்துருக்கான்ல, அவனை தூக்கி போட்டான்ல, இப்போ விளையாட்டு பார்க்கணும். முக்கால் சத்தியம்.